லக்கணத்துல குரு இருந்தா திக்பலம்னு அதுக்கு பேர். லக்கணம் தான் தலை. லக்கணத்துல குரு இருந்தா திக்பலம் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா? அப்ப தினமும் சந்தனம் வச்சாச்சுனாலே பணம் பொருளாதாரம் பெருகும். அவங்க ரூ. 100 சம்பளம் வாங்கினா ரூ. 250 வாங்க போறாங்க. இல்ல ரூ. 300 வாங்க போறாங்க. ரூ. 500 வாங்கினா ரூ. 1000 வாங்க போறாங்க. இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரெகுலரா சந்தனம் வச்சு பாருங்க. ஒரிஜினல் சந்தனமா இருக்கணும். சும்மா கடையில் விற்கிற சந்தனம்லாம் ஆகாது. ஒரிஜினல் சந்தன குச்சி கடைகள்ல கிடைக்குது இல்ல, பூஜை பொருள் கடையில் கிடைக்குது. உரசி வைக்க சந்தன சூரியன் தலைமா. தலையில நீசமாகிற யாருமா? சனிமா. தலையில பலமாகிற செவ்வாய். மேசந்தான் தலை. சரியா? அதுல செவ்வாய் பலமாகிறாரு. அங்க சூரியன் உச்சமாகிறாரு. அங்க சனி பலகீனமாகிறாரு. சூரியன் வந்து உங்களுக்கு உஷ்ணத்துக்கு அதிபதி. செவ்வாய் நெருப்புக்கான கிரகம். அங்க போய் சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் குளிர்ச்சி ஆகுது. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி அங்கிருந்து தன் வீட்டை தானே பார்த்து பலம் பொருந்தக்கூடிய இடம். அதனால நெத்தியில சந்தனம் வைக்க சொல்றாங்க. தலையில குளிர்ச்சி இருக்கணும். தலையில குளிர்ச்சி இருக்கணும். மண்டை காஞ்சிரும் சொல்றாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப சந்தனம் வைக்க 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 லக்கணத்துல குரு திக்பலம். லக்கணங்கிறது தலை. தினமும் சந்தனம் வைக்க பணம் பொருளாதாரம் பெருகும். நார்மலா மூஞ்சியை பார்க்கறதுக்கு சந்தனம் வச்சு பாருங்க. எதுக்கு அந்த காலத்துல சந்தனம் தடவுனாங்க? சம்பந்தம் கலக்கும் போது சம்பந்தம் கலக்கும் எதுக்கு சந்தனம் தடவுனாங்க? கையில மார்புல சந்தனம் வச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா பெரியவங்க?